Good afternoon students. இப்போ நம்ம பார்க்க போகிறது BE 3272 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லேப் வந்து மெக்கானிக்கல் பிரான்ச்சுக்கு இருக்குது. அதில் முக்கியமான வைவா கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். வைவான அந்த அப்ரிவேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ இது டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம்ஏ இருக்குது. ஸ்மால் எம்ஏனா மில்லி ஆம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்லி ஆம்ஸுங்கிறது என்னென்னா மில்லி இன்ட்டு 10⁻³ மைக்ரோ ஆம்ஸ்னா இன்ட்டு 10⁻⁻6. ஸோ மில்லி ஆம்ஸ்னா ஸ்மால் எம்ஏல இருக்கும். வேறு அந்த டயக்ராமில் என்ன இருக்குது? இது வந்து ரெசிஸ்டரோட சிம்பிள். 1Kனா 1 கிலோ ஓம் 1000 ஓம் ரெசிஸ்டர். அடுத்து இது வந்து வோல்ட்மீட்டர். எம்சினா மூவிங் காயில்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் ஆர்பிஎஸ். ஆர்பிஎஸ்னால் ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிளில் ஏரோ போடலனா அது 30 வோல்ட்டுங்கிறத கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறது. ஸோ இது மாதிரி ஏரோ போட்டிருந்தாங்கன்னா அது வேரியபிள் ரெகுலேட்டட் பவர் சப்ளை. ஸோ ஆர்பிஎஸ்னா ரெகுலேட்டட் பவர் சப்ளை, எம்ஏனா மில்லி ஆம்ஸ், எம்சினா மூவிங் காயில் வந்து டிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெசிஸ்டருக்குன்னு ஒரு சில கலர் கோட் இருக்குது. ஸோ பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒயிட் வேர்ல்டும்பாங்க. ஸோ பீனா பிளாக்கு, அடுத்து பீனா ப்ரௌன், அடுத்து ரெட்டு, அடுத்து ஆரஞ்சு, அடுத்து எல்லோ, அடுத்து க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். இது வந்து ரெசிஸ்டரோட கலர் கோடிங். இது வைவால் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா ஒரு ரெசிஸ்டரை கொடுத்துட்டு அதில் கலர் கோடிங்ஸ் இருக்கும். அதை பொறுத்து அது எத்தனை 1 கிலோ ஓமா அப்படிங்கிறத பார்ப்பார். இப்போ இது 0, இது 1. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ப்ரௌன் இருக்கும், அப்போ 1. அடுத்து என்ன இருக்கும்? ரெட் இருக்கும். ரெட்டுனா 10⁻². அதனால் இதை 1 கிலோ ஓம்னு சொல்கிறோம். ஸோ டிசினா டைரக்ட் கரண்ட், டிபிஎஸ்சினா டபுள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். இதுதான் அதோடைய ஃபுல் அப்ரிவேஷன். ஸோ ஒவ்வொரு மோட்டர்லேயுமே ஒரு ஸ்டார்டர் இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இதெல்லாம் மில்லி ஆம்ஸு, இதெல்லாம் ரெகுலேட்டட் பவர் சப்ளை, அதோட கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஷண்ட்டு மோட்டருக்கு போகலாம். ஸோ ஷண்ட்டு மோட்டரில் ஒவ்வொன்றும் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை 220 வோல்ட் டிசி சப்ளை. டிபிஎஸ்டினா டபுள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். எம்சினா மூவிங் காயில். ஸோ டிசினாவே இங்கே எம்சி காயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டார்டர்னா ஷண்ட்டு மோட்டருக்கு எப்போயுமே 3 பாயிண்ட் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் எல்னா லயன், எஃப்னா ஃபீல்டு, ஏனா ஆர்மச்சூர். ஸோ எல்னா லயன், எஃப்னா ஃபீல்டு, ஏனா ஆர்மச்சூர். ஸோ இது வந்து ரியோஸ்டாட்டு. ரியோஸ்டாட்டில் இங்கே ஏரோ போட்டிருந்தால் மினிமம் பொசிஷன், இங்கே ஏரோ போட்டால் மேக்ஸிமம் பொசிஷன். இது வந்து அந்த கப்ளிங்கோட சிம்பிள். இப்படியும் போடலாம், இப்படி போட்டிருந்தாலும் அது வந்து கப்ளிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த மீட்டருக்கு பேர் டேக்கோமீட்டர். ஸோ மோட்டர்லேயே ஷண்ட்டு மோட்டர், சீரீஸ் மோட்டர்னு 2 இருக்குது. ஸோ ஆர்மச்சூர் ஃபீல்டு இது ரெண்டையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணால் அது சீரீஸ் மோட்டர். ஆர்மச்சூர் ஃபீல்டு இது ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணால் ஷண்ட்டு மோட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேட்டட் வோல்டேஜ், ரேட்டட் கரண்ட், ரேட்டட் பவர், ரேட்டட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீடோட யூனிட் வந்து எப்பயுமே ஆர்பிஎத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட் அல்லது ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இது ஒவ்வொன்றுடைய அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆம்ஸு, இது வோல்ட்மீட்டர், இது ரியோஸ்டாட் எத்தனை ஓம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட், ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபுலேஷனில் ஒவ்வொரு சிம்பிள் என்னென்னு பார்ப்போம். ஸோ வீனா வோல்டேஜ், ஐனா கரண்ட், இது வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ ஸ்பீடுக்கு யூனிட் வந்து ரொட்டேஷன் பர் மினிட். ஸோ டார்க்குக்கு வந்து நியூட்டன் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டரை தான் என்எம்ங்கிறோம். டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் பிரேக் ட்ரம் அப்படிம்பாங்க. ஸோ டீனா திக்னஸ் ஆஃப் பெல்ட்டு. ஸோ பவரை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்டேஜ், கரண்ட் இது ரெண்டையும் மெஷர் பண்ணுறோம். ஸோ எம்முனா மோட்டார், ஜீனா ஜென்ரேட்டர். ஸோ எம்மு கீழே கான்ஸ்டண்ட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து டிசி மோட்டர்னு அர்த்தம். ஸோ A1 A2னா அந்த ஆர்மச்சூர் டெர்மினல், F1 F2னா ஃபீல்டு டெர்மினல், எஸ்பிஎஸ்டினா சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். இதுதான் அதோடைய அப்ரிவேஷன். ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த மீட்டர் பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இப்போ வந்து செல்ஃப் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், லோட் டெஸ்ட் ஆன் செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டரில் A1 A2னா ஆர்மச்சூர், F1 F2னா ஃபீல்டு, எம்னா டிசி மோட்டார், எல்எஃப் ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். எல்னா லைன், எஃப்னா ஃபீல்டு, ஏனா ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இஜினா ஜென்ரேட்டட் இஎம்எஃப், ஐஏனா ஆர்மச்சூர் கரண்ட், ஆர்ஏனா ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ்,
இதில் பவர் வாட் மீட்டரில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க யூபிஎஃப்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரோட வேல்யூ ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வாட் மீட்டரோட சிம்பிள். ஸோ வாட் மீட்டர் சிம்பிளில் எம்னா மெயின், எல்னா லைன், சினா காமன், வீனா வோல்டேஜ். இது வந்து வாட் மீட்டரோட சிம்பிள். ஸோ ஃபியூஸ் எல்லாமே 125% ரேட்டட் கரண்ட் தான் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோட்டரோட ஆம்ஸ் 10 ஆம்ஸ்னால் 10 × 0.125 சாரி 12.5 இல்லை 1.25 125%னா 125 டிவைடட் பை 100னா 10 × 1.25 போடுவாங்க. அப்போ 12.5 ஆம்ஸு நம்ம ஃபியூஸ் போடணும். ஸோ இது வந்து ஃபியூஸுக்குரிய ரேட்டிங். ஸோ லோடில் வந்து இது மாதிரி ஆரோ போட்டிருப்பாங்க. அப்படி ஆரோ போட்டால் அது வந்து வேரியபிள் லோடுன்னு அர்த்தம். ஸோ எம்ஐயோட ஃபுல் அப்ரிவேஷன் மூவிங் அயன். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு பேர் வேரியபிள் ஏசி அல்லது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிம்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள் கேட்டால் இது ப்ரைமரி டர்ன்ஸ், இது சிங்கிள் டர்ன்ஸ், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது மாதிரி சிம்பிள் எங்கே பார்த்தாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரோட்டார், வெளியில் இருக்கிறது ஸ்டேட்டார். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க டேர்ம்ஸ் வந்து ரோட்டார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டயோடோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே வந்து ஆனோட் இருக்கும், இங்கே வந்து கேத்தோட் இருக்கும். ஜெனர் டயோடோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனோட் இப்படி தான் இருக்கும், பட் கேத்தோடு வந்து இப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம லேபில் வைவா ரிலேட்டடாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபுல் அப்ரிவேஷன். ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸு. ஃபீல்டு ஐஎஃப்னா ஃபீல்டு கரண்ட், விஎல்னா லைன் வோல்டேஜ், ஐஎல்னா லோட் கரண்ட், ஈனா இஎம்எஃப். இது ரெண்டுக்கு இடையில் கிராஃப் வரைஞ்சால் அது பேர் இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வாட் மீட்டர் சிம்பிள் நான் சொன்னேன்ல இப்படி தான் இருக்கும். வாட் மீட்டரோட சிம்பிள் யூபிஎஃப்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், எம்னா எம் மெயின், எல்னா லைன், சினா காமன், வீனா வோல்டேஜ். இது வந்து லோ டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் இது ப்ரைமரி, இது செகண்டரி, இது வேரியபிள் லோடு அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வாட் மீட்டர், இதுவும் வாட் மீட்டர். இது எம்ஐனா மூவிங் அயன். எப்படி டிசிக்கு எம்சிங்கிற மிஷின் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏசிக்கு எம்ஐங்கிற இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள் வரைய சொன்னால் ஒரே ஒரு வைண்டிங் வரையணும், அதில் மேக்ஸிமத்துலேருந்து எடுக்கணும். இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள். ஸோ ஃபியூஸ் ரேட்டிங் பாருங்கள், 125% ஆஃப் ரேட்டட் கரண்ட். இதுதான் லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ இண்டக்ஷன் மோட்டரில் நான் என்ன சொன்னேன், இப்படி இருந்தால் இது வந்து ரோட்டார், வெளியில் இருக்கிறது ஸ்டேட்டார், M1 M2னா மெயின் வைண்டிங், A1 A2னா ஆக்சிலரி வைண்டிங், சென்டரில் இருக்கிறது சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். இது வந்து வாட் மீட்டர், எம்னா மெயின், எல்னா லைன், சினா காமன், வீனா வோல்டேஜ்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏசினாவே இங்கே எம்ஐங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க, மூவிங் அயன் மீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 0 to 20 amps மூவிங் அயன் அம்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வோல்ட் மீட்டர் எப்பயுமே பேரலாக தான் கனெக்ட் பண்ணோம், அம்மீட்டர் எப்பயுமே சீரியஸாக கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம லேபில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வைவா ரிலேட்டட் அப்ரிவேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நம்ம BEE லேபில் வைவா கேட்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.